சக்தி இப்பவும் என் பொண்டாட்டி தான். வேலன் இன்னைக்கு தாலி கட்டுவாரா மாட்டாராங்கிற குழப்பத்துல தான் எல்லாருமே இருக்கோம். அந்த மாரி சமயத்துல தான் தீபனும், சேரனும் சேர்ந்து பிரச்சனை பண்ணும்போது, வேலன் அவிங்கள்ட்ட சொல்றாரு, "இப்பவும் சக்தி தான் என் பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு, அவிங்கள்ட்ட போய் தாலி எடுத்து கட்டுறக்கு போறாரு. அதற்கு அதிர்ச்சியான சேரன், அத தடுத்து நிறுத்துறதுக்கோசரம் போறாரு. அத தள்ளி விட்டு அடிச்சு, நம்ம வேலன் சக்தி கழுத்துல இன்னைக்கு தாலி கட்டிர்றாங்க. ஒரு கலவரமே நடந்திருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கோவம் அடைஞ்ச சேரன் கோயில்ல இருந்த வேல தூக்கி வேலன குத்தணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேகமா ஓடியாராரு. அந்த இடத்துல தான் நம்ம சங்கர் ஐயா அவிங்கள தடுத்து, எப்படியாவது குத்த விடாம பண்ணணும்னு அவிங்கள எப்படியோ தடுத்து நிறுத்திட்டாங்க. நிறுத்துனதுக்கப்புறம் வேலனோட மாமாவும் தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கப்புறம் பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்குது. சேரன் "எதுக்காக என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுன?" அப்படின்னு. அந்த இடத்துல மீனாவும் சேரன தான் திட்டுறாங்க. அவிங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஃபேமிலியா சேர்ந்தே சொல்றாங்க. ஆனாலும் சேரன் "நீ தாலிய கழட்டியே ஆகணும்" அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம சக்தியும் சொல்றாங்க, "நீ கொலை பண்ணியிருக்க. என்னதான் இருந்தாலும் மனைவிய ஏத்துக்க முடியாதுன்னு." அதே கன்ஃப்யூஷன்லயே கோயிலுக்குள்ள போய் தாலிய கழட்டலான்னே முடிவு பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல கழட்டியிருப்பாங்களா, மாட்டாங்களான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆனா கடைசியில எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து சொல்லும்பொழுதும் கூட, சக்தி கேட்காம தாலிய கழட்டிக்கிட்டாங்க. கழட்டிட்டு கோயில்லருந்து வெளியில வரும்பொழுது தான் தெரியுது, இவைங்க தாலி இல்லாம தான் வெளியில வர்றாங்க அப்படின்னு. தாலிய கழட்டின அதிர்ச்சியில சக்தியோட அப்பா நெஞ்சு வலி எடுத்து கீழ விழுந்தர்றாங்க. அத பதறிப்போன ஃபேமிலி மொத்தமா அவிங்கள போய் கூப்பிட்டு எழுப்புறாங்க. ஆனா அந்த இடத்துல அவரு சொல்றாரு, "நீ தாலிய கழட்டுவீன்னு எதிர்பார்க்கலைன்னு." இருந்தாலுமே நம்ம சக்தி கோவத்துல, "நீ என்னதான் இருந்தாலும் அந்த பக்கம் எனக்கு இல்ல. நீ கொலை பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல சேரன் சொல்றாரு, "தீபன் தான் தாலிய கட்டுவா." அப்படின்னு. அந்த இடத்துல சங்கரையா நம்ம வேலனுக்கு சொல்றாங்க, "நீ அதையெல்லாம் எதுவும் நெனச்சு கவலைப்படாத. நீ ப்ரூவ் பண்ணு. தென்னரச நான் இது பண்ணலேன்னு. கண்டிப்பா சக்தி உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு" சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல தான் எப்பவும் போல ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நீ கட்ட தாலிய கழட்டி போடுற தைரியம் எனக்கு வரல. நம்ம சக்தி தாலிய கழட்டிட்டதான தானே எல்லாரும் நெனச்சுட்டு இருக்கோம். தாலிய கழட்டவே இல்ல. அத மறைச்சு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அப்படி கழட்டுனா சேரன் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்னு. இன்னும் நெறைய சுவாரஸ்யங்களும் விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கும். நம்ம பொறுமையா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.